ஹாய்! இப்போ நம்ம பார்க்க போது பீனஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தாட்ஸில் வந்து சார்லஸ் பாப்பேஜ். இவர் வந்து என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணாரு, எந்த காலகட்டத்திலனா, ஈரோட என்னென்ன காலகட்டம் இருந்தார் அப்படின்னா, 1792லேருந்து 1871 வரைக்கும் இருந்தாரு. இவர் என்னென்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ மேனேஜ்மெண்ட் தாட்ல ஒருத்தவங்க ஒரு ஒரு மாரி கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ சார்லஸ் பாப்பேஜ்ன்றவரு வந்து ஒரு ப்ரொஃபஸரா வந்து ஒர்க் பண்றாரு. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில மேத்தமெட்டிக்ஸா. அது வந்து 1828லேருந்து 1839 வரைக்கும் ஒர்க் பண்ணுறாரு. அப்போ வந்து அவர் நிறையா புக்ஸு எல்லாமே வந்து எழுதுறாரு. நிறைய ஃபிலாசபி எழுதுறாரு. அவர் வந்து ஒரு நாள் வந்து ஃப்ரான்ஸ் போறாரு. ஃப்ரான்ஸ் போயிட்டு அங்க இருக்க ஒரு இன் அங்க நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பார்க்குறாரு. ஃப்ரான்ஸ் அண்ட் இங்கிலாந்துல நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பார்க்குறாரு. அப்போ வந்து பார்க்குறாரு, ஏன் இப்படி வந்து ஒரு லேபர் வந்து எல்லாரும் எல்லா வேலையும் பண்றாங்க. ஏன் பிரிச்சு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு எண்ணம் தோணுது. இப்போ ஒருத்தவங்களே ஆப்ரேஷன் ஒர்க்கும் பார்க்குறாங்க, சேல்ஸ் ஒர்க்கும் பார்க்குறாங்க அந்த மாரி. ஸோ அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு தோணுது. ஒரு மைண்டுக்கு தோணுது. இந்த மாரி டிவிஷன் ஆஃப் லேபர் வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, அந்த டிவிஷன் ஆஃப் லேபர்ன்ற இத வந்து இவரு தான் கொண்டு வந்தாரு. இப்ப இந்த கான்செப்ட் மூலியமா, இப்ப ஆப்பரேஷன் ஒர்க்குக்கு இவங்க, சேல்ஸுக்கு இந்த பெர்சன் சொன்னதுனால, புரொடக்டிவிட்டி மேனேஜ்மெண்ட் வந்து எஃபிஷியன்ட்டா போகுது. அதனால கோல்ஸும் அச்சீவ் பண்றாங்க. புரொடக்டிவிட்டியும் அதிகமாகுது. நெக்ஸ்ட் இவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து சயின்டிஃபிக் அப்ரோச். இப்போ நெறைய சயின்ஸ், மேக்ஸை வச்சு டைம் அண்ட் மோஷன் பத்தி பார்த்தோம்னா, நெறைய வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். அக்யூரஸியா இருக்கட்டும், இல்ல புரொடக்ஷன் ஆஃப் ஒர்க்கா இருக்கட்டும். ஸோ அத வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் நீங்க வந்து இத இம்ப்ளை பண்ணி ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஒர்க் மெஷர்மென்ட் அண்ட் இன்சென்டிவ்ஸ். யார் யார்லாம் எவ்வளோ ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு எந்த மாரி இன்சென்டிவ் குடுக்கணும். அப்பதானே அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இந்த மாரி இன்சென்டிவ் கான்செப்ட்ட இவர் தான் கொண்டு வந்தாரு. நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் ஷேரிங். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, இல்ல ஒரு ஃபேக்ட்ரியே இருக்குது. அப்போ வந்து இன்சென்டிவ் குடுக்குறதுக்கு பதிலா ப்ராஃபிட் வந்து நம்ம குடுத்தோம்னா கரெக்ட்டா இருக்கும். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன், இண்டஸ்ட்ரி வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்றாங்க. ஸோ அதிகபட்சமா இந்த எம்ப்ளாயி வச்சு வாங்குற ப்ராஃபிட்ட அத டிவைட் பண்ணி குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணாரு. ஸோ இவ்ளோ விஷயங்கள் வந்து சார்லஸ் பாப்பேஜ் வந்து பிஎன்எஸ் ஆஃப் மேனேஜ்மென்ட் தாட்ல கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தேங்க் யூ. மறக்காம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.